வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. பொள்ளாச்சியை அடுத்து கோவையில் இன்னொரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த 6 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பயங்கரமான சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குற்றவாளிகள் யார்? காணாமல் போன 6 வயது சிறுமி இந்த சிறிய இடத்திலிருந்து கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத கும்பல் அல்லது இளைஞர் ஒருவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து வீசியதை தடயவியல் துறை நிபுணர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சிறுமிக்கு நேர்ந்தது என்ன? கோவை மாவட்டம் துடியலூரை அடுத்த பன்னிமடை பகுதியில் துப்புரவு தொழிலாளர் தம்பதியின் 6 வயது குழந்தையை திங்கள் மாலையிலிருந்து காணவில்லை. குழந்தையை பெற்றோர் தேடி வந்த நிலையில் செவ்வாய் காலை வீட்டின் அருகே குழந்தையின் முகத்தில் டி-ஷர்ட் சுற்றப்பட்ட நிலையில் சடலம் மீட்கப்பட்டது. குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என பெற்றோர் புகார் தெரிவித்தனர். அப்பாவி சிறுமியை வன்கொடுமை செய்து கொன்ற கயவர்களை கைது செய்யாமல் உடலை வாங்க முடியாது என கூறி பெற்றோரும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமி பலமுறை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து தடாகம் காவல்துறையினர் ஏற்கனவே கொலை வழக்கு மட்டும் பதிவு செய்திருந்த நிலையில் அதனுடன் போக்சோ சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கை துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். ஏற்கனவே 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், அரசியல் கட்சியினரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளே உடனடியாக நடவடிக்கை எடு. உன் வீட்டு குழந்தைக்கும் நடந்தால் இதுதான் நீதியா? அதிகாரம் என்றால் ஒரு நீதி, அப்பாவி என்றால் ஒரு நீதியா? இதனிடையே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெற்றோருடன் மாதர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் மனு அளித்தனர். கோவையை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாத மிகவும் ஒரு என்ன சொல்றது, வருத்தமான சூழல்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம். பெண்கள் வாழவே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு அச்சமான சூழல் இருப்பதாக ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர முடிவு செய்திருக்கிறோம். இது தேர்தல் காலம், அதனால் இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், தேர்தல் காலம் ஆகவே நாங்கள் நிவாரண நிதி கொடுக்க மாட்டோங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்திற்கு தமிழக அரசினுடைய நிவாரண நிதியாக 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும். இந்த குடும்பத்திற்கு அரசு வேலை என்பது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். கோவை மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி கிடையாது. சிறுமிகள் பாலியல் பலாத்கார வழக்குகள், பல வழக்குகள் தேங்கி நிற்குது. இன்னும் விசாரித்து தீர்ப்பு சொல்லப்படாமல் பல வழக்குகள் இருக்கு. குற்றவாளிகள் வெளியே நடமாடிட்டு இருக்கிறாங்க. எப்படி இது போன்ற குற்றம் செய்தவனுக்கு ஒரு பயம் வரும், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் என்கிற அச்சம் எங்கிருந்து வரும்? அவன் ரோட்ல தைரியமா நடமாடிட்டு இருக்கிறப்ப சிறுமியின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோருடன்
காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சமரச பேச்சுவார்த்தையின் போது சந்தேகத்தின் பேரில் பக்கத்து வீட்டு இளைஞர்கள் விஜயகுமார், சந்தோஷ், கௌதம், துரை ஆகிய 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறினர். வியாழக்கிழமைக்குள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து சிறுமியின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோரும் மாதர் சங்கத்தினரும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வந்துங்க எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எந்த முயற்சியும் இல்லைங்க. ஆனால் வந்துங்க 4 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. யார் பேருங்க? விஜய்ங்க, கௌதம், துரைங்க, அப்புறம் சந்தோஷ். கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. இது வரைக்கும் கொடுக்காத தண்டனை வந்து இருக்கணுங்க, கடுமையாக இருக்கணுங்க. அது கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. என்ற குழந்தையை தவிர வேறு எந்த குழந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். என்னோட குழந்தைய இதோட சரி, இனிமேல் எந்த குழந்தையுமே இது தப்பு பண்ணலான்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே இது ஒரு பாடமாக இருக்கணுங்க. அவங்க இதுதான் சொன்னாங்க, நான் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. குற்றவாளி தப்பிக்க விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் 4 பேரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் மட்டுமே ஈடுபட்டாரா அல்லது கூட்டு வன்புணர்வு நடந்துள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் கோவை மாவட்டத்தை மட்டுமின்றி தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. எங்களுக்கு என்னன்னா, குற்றவாளி நேற்று 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ணீங்க. இப்போத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்கள் வந்து காமிச்சு கொடுக்கல. இப்போத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறீங்க, விசாரிக்கிறீங்க. வீட்டில் லேடிஸு, ஊர் ஃபுல்லாக போலீஸ் தேடிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஆனால் அவனுக்கு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவன் சொல்லியிருப்பான். இப்போவும் நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொன்ன டிமாண்டை வச்சு இப்போ நாங்கள் போகிறோம். மேற்கொண்டு வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. அப்படி மீறி நடந்தால் நீங்கள் எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? எங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது 2 நாளா. சரிங்களா? நாளைக்கு வந்து 3 மணிக்குள்ள நீங்க முடிச்சு கொடுக்கலனா 3:10 நாங்க இங்க உட்காருவோம். சரிங்களா? நம்ம குடிலூர் போலீஸ் ஸ்டேஷன், நஞ்சண்டாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே நாங்க முற்றுகையிடுவோம். சரிங்களா? இது இந்த கருத்தை வந்து பதிவு பண்றோம். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு ரீசன் வந்து என்னன்னா, எங்களுக்கு வந்து எதுவும் நடக்கக்கூடாது. இதுக்கு மேல இந்த ப்ராப்ளம் நடந்ததுன்னா நாங்க வந்து தட்டி கேட்போம். இந்த மாதிரி பொறுமையா தட்டி கேட்டுக்க மாட்டோம். இனி எல்லாமே உடையும். நாங்க வந்து உடையாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்தவங்க வந்து ஆபத்து வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கோம். இனி ஆபத்து வர மாதிரி நடந்து கூடாதுன்னா இதுக்கு சரியான தண்டனை கொடுங்க. அதான் எங்களோட கோரிக்கை. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் உடையும், எல்லாமே உடையும். வந்து நாளைக்கு 3 மணிக்குள்ள நாங்க அவங்களுக்கு ஒப்படைக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்க கோரிக்கையை சொல்லிட்டாங்கல்ல, எங்க கோரிக்கையை சொல்லும் போது அவங்க ஏத்துக்கொடுவாங்க சார். அதே குழந்தை, அந்த பசங்களையே கொடூரமா சாகடிச்ச குழந்தைகளையே மக்கள் முன்னாடி அவனை நிறுத்தணும். நாங்க அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை பார்த்து எவனுமே எந்த குழந்தை மேல எந்த பொம்பளை மேல கை தொடர்ந்து மறந்துடணும். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான அவனுக்கு சாவு கொடுக்கணும் சார். எங்கேயுமே இந்த கொடூரம் நடக்கவே கூடாது. அதை நினைச்சு நான் சொல்றேன். தமிழகத்தில் பெண்களை விட குழந்தைகளே அதிக எண்ணிக்கையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாக புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி கூறுகிறார் சமூக செயல்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கில் 65% குழந்தைகள் மீது தான் நடக்கிறது. இதில் வெக்கக்கேடு என்ன அப்படின்னாக்க, தமிழக அரசு இதனுடைய விசாரணையை கண்டுபிடித்து நீதிமன்ற தீர்ப்பு என்பது 7% கூட கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. போஸ்கோ ஆக்டில் போடுறாங்கன்றதுலாம் சரி, அதை கடந்து துரிதமான விசாரணை என்பதோ குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதிலையோ தோற்று போய் உட்காந்துருக்கிறோம். இந்நேரம் இது போன்ற சம்பவத்துக்கு நேஷனல் விமன் கமிஷன் எங்கள் ஸ்பாட் விசிட் பண்ணியிருக்கணும். இது மாதிரி ஒரு கொடூரமான படுகொலை நடந்திருக்கிறது. சின்னம் சிறிய சிறுமி, உடம்பு முழுவதும் காயங்கள். இந்த துரிதமாக வேலை செஞ்சுருக்கணும், கண்டுபிடிச்சிருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் 1800 1900 வரை சிறுமிகள் வந்துட்டு இன்னைக்கு பாலி வன்புணர்ச்சிக்குள்ளாக்குறாங்க தமிழ்நாட்டில் பெரியவங்க. அதில் 65% சிறுமிகள் நடக்குது.
ரேப் அண்ட் மர்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பகுதியை வந்துட்டு பொள்ளாச்சி இங்கே கோயம்புத்தூர் இந்த ஜோன் வெஸ்ட் ஜோனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஜோனாக அறிவிக்கணும். இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை என்று அறிவிக்கணும். பொள்ளாச்சி சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தலைகுனி. இம்மிடியட்டாக நேஷனல் விமன் கமிஷன் சோமோட்டோ எடுத்து ஸ்பாட் விசிட் பண்ணணும். இதனுடைய விசாரணை அதிகாரியாக ஒரு பெண் IPS அதிகாரியாக அவர் தலைமையில் விசாரணை பண்ணணும். இங்கே கூட ஆண்களை விசாரணை பண்ணக்கூடாது, இது புரிஞ்சுக்க முடியாது. அவங்க தலைமையில் தான் விசாரணை பண்ணணும். இந்த மாதிரியான மெடிக்கல் எக்ஸாமினேஷனை 2 பேர் கொண்ட மருத்துவர்கள் வந்து ஆய்வு இருக்கணும் இருக்கு. இங்கே ஒருத்தர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. NHRCயோடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் 2 பேர் கொண்ட மருத்துவர் குழு விசாரணை பண்ணணும். அந்த போஸ்ட்மார்ட்டத்தை டீம் ஆஃப் டாக்டர்ஸ் 2 பேர் இருக்கணும். அதை வந்து வீடியோகிராஃப் எடுக்கணும், அது NHRCக்கு அனுப்பி வைக்கணும். இது எதுவுமே இங்கே ஃபாலோ பண்ணப்படலைன்றதை நான் குற்றஞ்சாட்டு விரும்புகிறேன். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கூறியுள்ளார். குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வரக்கூடிய சூழல் எதிர்காலத்தில் வராத அளவுக்கு கண்டிப்பாக அதற்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணுமோ, ஒன்று தவறு செஞ்சிருக்கக்கூடியவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும், அதே போல் வருங்காலத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் வராமலே இருப்பதற்கான நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தடுப்பு நடவடிக்கைகள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள், அதே இது வந்து மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்ல, காவல்துறை மட்டுமல்ல, பல்வேறு சமூக அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்காகவே பல்வேறு அரசு துறைகள் இருக்கிறது. அந்த துறைகள் இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய காலங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது மாதிரியான ஒரு சூழல் முழுக்க வராது அப்படிங்கிறதுக்கான சூழலை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கும். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் எழும் கேள்விகள் என்ன? கோவை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட SP ஏன் நேரில் சென்று விசாரிக்கவில்லை? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி உடற்கூராய்வு செய்யாதது ஏன்? சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்கு மேலாகியும் குற்றவாளிகள் சிக்காதது எப்படி? குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கோவை மகளிர் துணை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இல்லாததால் வழக்குகள் தேங்கி கிடப்பது ஏன்? குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படும் ஒவ்வொரு முறையும் சமுதாயம் குறித்த அச்சம் நமக்குள் எழுகிறது. குழந்தைகளை வன்கொடுமை செய்யும் மனநிலை கொண்டவர்கள் யார்? குழந்தைக்கு தெரியாதவங்கனால ஆபத்து வர்றதில்லை. குழந்தைகிட்ட ரொம்ப பழகினவங்க, தெரிஞ்சவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை அண்ணன் தம்பிகளோ இல்லை கசின்ஸாவோ இல்லை நம்மளுக்கு விளையாட போன இடத்துல அங்கே இருக்கிற பெரியவங்கனாலேயோ இல்லை நம்மளை பிக்கப் பண்ணுறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு வராங்க, அந்த மாதிரி பழக்கம் ஏற்படுறவங்க யாரோ ஒருத்தர்னால தான் இந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருது. ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் வந்து திடீர்னு நடந்துறதில்ல. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகிட்ட பழகிட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு பிடிச்சவங்களாம் அவங்க நடந்துப்பாங்க, அந்த குழந்தையோட நம்பிக்கையை வின் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அந்த அடல்ட்டை வந்து, அவங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, டாய்ஸ் கொடுக்குறது, அவங்ககிட்ட இனிமையாக பேசுகிறது, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிற மாதிரி செய்கிறது, அப்புறம் ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறது, இன்னப்ராப்ரியேட் கண்டென்ட் பேசுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய சில சமயம் குழந்தைகள் அது தப்பு என்றே உணராத வயசில் அவங்கள வந்து அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு அது சரிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணி அவங்களை க்ரூம் பண்ணிடுவாங்க. பாலியல் வன்கொடுமையால் ஒரு குழந்தை கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு இயந்திரம் என்ன செய்ய போகிறது? பெற்றோர்களின் கடமைகள் என்ன? குழந்தைங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் டாபிக்ஸுங்கிறது, அதாவது ரொம்ப ஓவர் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு புரியிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் பேச ஆரம்பிங்க. எப்படி ஒரு பாடி பார்ட்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸையும் அதோட பேர்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம். அது ப்ரைவேட்டான விஷயம்தான், ஆனால் வந்து அந்த ப்ரைவேட்டுங்கிறது வந்து நீ எனக்கு என்ன நடந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிற வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நல்லது எது கெட்டது எதுன்னு எது நடந்தாலும் வெளியே என்ன நடந்தாலும் குழந்தைகிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னவாக இருந்தாலும் வீட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் வந்து உட்காந்து என்னெல்லாம் இன்றைக்கி நடந்ததுன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்குறப்போ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை கொடுக்குறப்ப டெய்லி குழந்தைக்கு அந்த சொல்கிற பழக்கம் வரும். இந்த கெட்ட விஷயங்களோ சந்தோஷமான விஷயங்களோ எது நடந்தாலும் குழந்தை சொல்லும். இனியாவது குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா?